அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடைகளில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பதவிகளை நிரப்புவதற்கான நேர்காணலானது கூடிய விரைவில் நடக்க இருக்குது. அதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த வருடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் இந்த தொகுப்பில் அடங்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அக்டோபர் 1, 2020. ரேஷன் கடைகளில் பயன்படுத்தப்படும் இயந்திரத்தின் பெயர் என்ன? EPOS, எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல். தமிழ்நாட்டில் தற்போது செயல்படும் நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை 34,793. ஒரே நாடு ஒரே ரேஷன் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? 2 மாவட்டத்தில் முதல்ல தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தூத்துக்குடி, 2வது திருநெல்வேலி. கூட்டுறவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 1 சாட்டர்டே. ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமை கூட்டுறவு தினம் கொண்டாடப்படுகிறது. முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1904. முதல் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திரூர் என்ற இடத்துல தான் முதல்ல கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார்? மாண்புமிகு KR பெரிய கருப்பன். இந்த அமைச்சர்கள் பெயர்லாம் சொல்றப்ப மாண்புமிகு அப்படி சொல்லணும். கூட்டுறவுத்துறையின் பதிவாளர் திரு சுப்பையன் அவர்கள். உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சக்கரபாணி அவர்கள். கூட்டுறவுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். பொது விநியோக திட்டத்தின் கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1967. பொது விநியோக திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் 1972. பொது விநியோக திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பொது விநியோக திட்டம் தொடங்கப்பட்டது. அத்தியாவசிய பண்ட சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1955. ரேஷன் கடையின் வண்ணம் நீல நிறம். அதாவது நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருப்போம், அங்கே என்ன கலரில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சிருக்கோமான்னு தெரியல. நீல கலரில் தான் இருக்குமா. கூட்டுறவு மூலம் நடத்தப்படும் நிறுவனங்கள் என்னென்ன? நியாய விலை கடைகள், பண்ணை பசுமை கடைகள், பல்பொருள் அங்காடி, மருந்தகங்கள், கிட்டங்கிகள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆரம்பித்த வருடம் NFSA, அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போனா 2013. ஸ்மார்ட் கார்டு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2017 தான் ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கூட்டுறவு வார விழா எப்பொழுது நடத்தப்படுகிறது? நவம்பர் 14 முதல் 20 வரை. 2024ஆம் ஆண்டு எத்தனையாவது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது? 71வது. அதாவது இந்த வருடம் 71வது கூட்டுறவு வார விழா நடைபெற இருக்கு. அதாவது நவம்பர் மாதம் 14லேருந்து 20க்குள்ள 71வது கூட்டுறவு வார விழா நடைபெற இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம TN ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.